வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மார்க்கண்டேய கட்ஜு அவர் தன்னுடைய ஒப்பீனியன்ஸை ரொம்ப ஃப்ராங்கா யாருக்கோ எந்த விதத்திலையும் பயப்படாம சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் ரீசென்ட்லி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறாரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட பத்தி. அதுல சந்திரசூட் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, சந்திரசூட் தன்னுடைய கெரியரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் விரோத தீர்ப்புகளை கொடுத்து இன்னைக்கு நாட்டையே நாசம் பண்ணிட்டாரு. நாட்டையே ஒரு சுடுகாடா மாத்திக்கிட்டு இருக்கு. இவருடைய தீர்ப்புகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணி ஆர்டிக்கல் போட்டிருக்காரு. அதுல அவர் குறிப்பிடக்கூடிய 2 முக்கியமான தீர்ப்புகள், ஒண்ணு பாத்தீங்கன்னா பாப்ரி மஸ்ஜித் அயோத்தியா வழக்கில் 5 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கொடுத்த அந்த தீர்ப்பு. அவர் என்ன சொல்றாரு, அந்த தீர்ப்புலயே நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வேடிக்கையான தீர்ப்பு பாருங்க. இடிச்சது தப்புதான், அவங்க இடிச்சிருக்க கூடாது, ஆனா இடிச்சவங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம், அவங்க அங்க கோவில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தீர்ப்பு மூலமாக ஒட்டுமொத்த மைனாரிட்டியோடைய ஒரு நம்பிக்கையை கோர்ட் இழந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. இத கூட ஒரு அளவுக்கு நாம கடந்து வந்துடலாம். ஆனா அதுக்கு அடுத்ததா ஞானவாபி மாஸ்க் இஷ்யூல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட் செஞ்சதை என்னைக்குமே மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஒரு பெண்டோராஸ் பாக்ஸ ஓபன் பண்ணிருக்கிறாரு, ஒரு தேன் கூட்ட கலைச்சு விட்டு இருக்கிறாரு. இதனால எந்த அளவுக்கு நாட்டுல வன்முறை அதிகரிச்சு நாடு நாசமா போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சே இவர் இப்படி விஷயத்த செஞ்சிருக்கிறாரு. எதற்கு செஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த ஞானவாபி இஷ்யூல அவர் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிடையாது. ஆனா எங்க பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டா தன்னால சீஃப் ஜஸ்டிஸ் ஆக முடியாதோ அப்படிங்கிற ஒரு சுயநலத்துல நாட்டுடைய மக்களுடைய அமைதியை நிம்மதியை காவு வாங்கிட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தீர்ப்பை சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் கொடுத்தாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அயோத்தியா வழக்கை தொடர்ந்து 1991 பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த ஆக்ட் பிரகாரம் ஆகஸ்ட் 15, 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்த அன்னைக்கு என்னென்ன ரிலீஜியஸ் பிளேசஸ் எப்படி எப்படி இருக்கோ அந்த ரிலீஜியஸ் கேரக்டர்ஸ அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதை மாற்ற எந்த விதமான முயற்சிகளும் செய்யக்கூடாது. அதாவது அப்படியே தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்தியா போன்ற ஒரு செக்யூலர் கண்ட்ரில வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் நிம்மதியா அமைதியா வாழ முடியும். அதனால இந்த ஹிந்து முஸ்லிம் பிரச்சனைய அயோத்தியாவோட ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்க. இதுக்கு மேல இந்த மாதிரி எந்த ஆராய்ச்சியும் செய்யக்கூடாது, ஒரு ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சரோட ரிலீஜியஸ் கேரக்டரை மாத்தக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இந்த பிளேசஸ் ஆஃப் ஸ்பெஷல் வர்ஷிப் ஆக்ட் 1991 சொல்லுது. ஞானவாபி மாஸ்க் இருந்த இடத்துல ஒரு கோவில் இருந்தது. ஞானவாபி மாஸ்க்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்தது. இங்க ஹிந்துக்கள் வழிபடணும், அதற்கு கோர்ட் பர்மிஷன் தரணும் அப்படின்னு ஹிந்துக்கள் தரப்புல இருந்து சங்கிகள் தரப்புல இருந்து கோர்ட்டுக்கு போகும் பொழுது ஜஸ்டிஸ் சந்திரசூட் நினைச்சிருந்தாருன்னா ஒரே வரியில இந்த கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். அக்கார்டிங் டு தி பிளேசஸ் ஆஃப் ஸ்பெஷல் வர்ஷிப் ஆக்ட் 1991 பிரகாரம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். இதுல ஃபர்தரா ஆராய்ச்சி பண்றதுக்கோ இல்ல இதுல ஃபர்தரா நாம தீர்ப்பு சொல்றதுக்கோ வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் அவர் டிஸ்மிஸ் பண்ணிருக்காருன்னா அன்னியோட இந்த பிரச்சனை. ஆனா ஜஸ்டிஸ் சந்திரசூட் என்ன பண்றாரு, இந்த ஆக்ட்ல என்ன சொல்லிருக்குன்னா ஒரு ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சரோட கேரக்டரை மாத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர அந்த ரிலீஜியஸ் கேரக்டருக்கு முன்னால அங்க என்ன இருந்தது அப்படிங்கறத ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஆக்ட்ல சொல்லல. அதனால ஒரு நான் இன்வேசிவ் அசஸ்மெண்ட்டுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கிறேன். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு நான் இன்வேசிவ் சர்வே செய்யட்டும், இதற்கு முன்னால இங்க ஹிந்து கோவில் தான் இருந்ததா அப்படிங்கறத அசர்டைன் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். இதை தொடர்ந்து இன்னைக்கு நீங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த ஒரு தீர்ப்பை ஸ்டாண்டர்டா வச்சுக்கிட்டு எத்தனையோ இடங்கள்ல இந்த சங்கி கூட்டம் எல்லா மாஸ்க்குக்கும் எதிராக போர் தொடுக்க கிளம்பிட்டாங்க. எத்தனையோ மாஸ்க் சொல்ல இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா யூபியில ஷம்ஷி ஷாஹி மாஸ்க்னு பதவுல இருக்கக்கூடிய மாஸ்க், இதற்கு எதிராக சங்கிகள் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இங்க ஏற்கனவே நீலகண்ட மகாதேவருடைய டெம்பிள் இருந்தது, அதனால எங்களுக்கு ரைட் டு ரெஸ்டோர் ரிலீஜியஸ் வர்ஷிப் உள்ள போந்து நாங்க எங்க சடங்கு படி சாமி கும்பிடுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு சங்கிங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க.
இதற்கு கொஞ்ச நாள் முன்னாலதான் சம்பல்ல இருக்கக்கூடிய அந்த ஜமா மஸ்ஜிதுக்கு கீழே மந்திர் இருக்கு அப்படின்னு கோவிலுக்கு போனவங்க, அங்க எவ்வளவு பெரிய வயலன்ஸ் நடந்தது, 5 பேர் இறந்து போனாங்க. இத பத்தி டீடைலா அருணன் சாரை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், நீங்க பாத்துட்டீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த கேசஸ் எல்லாம் பெரும்பாலான ஹியரிங்ஸ் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் வருது. இந்த நவம்பர் டிசம்பர்ல இந்த கேஸ் எல்லாம் சூடு பிடிக்குது. குறிப்பா டிசம்பர் மாதம் இதோட ஹியரிங் எல்லாம் கொண்டு வராங்க. டிசம்பர் மாதம் எதுக்கு சிக்னிபிகன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிசம்பர் 6ஆம் தேதி தான் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. தொடர்ந்து இதே காலகட்டத்துல இந்த ஹியரிங்ஸ் எல்லாம் கொண்டு வரதுனால என்ன சாதிக்க இவங்க முயற்சி பண்றாங்க, என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு யோசிக்க தோணுதுல்ல. சங்கி கூட்டம் எந்த விஷயத்தையும் வந்து கோயின்சிடென்ஸா செய்யவே மாட்டாங்க. தற்செயலா இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம நம்பவே முடியாது. அப்ப ஏதோ ஒரு பிளான்ட் நடவடிக்கை மாதிரி தானே இது தெரியுது. அப்ப என்ன நோக்கம்? இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது பிரஷர் போடுறது, இங்க இருக்கக்கூடிய கோர்ட்டுகள் மீது, அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜுகள் மீது பிரஷர் போடுறது, ஒரு வயலண்டான ஒரு சூடான ஒரு பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு அயோத்தியா 2.0 பிளான் பண்றது. இதை நோக்கிதான் இந்த பாசிச அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. இங்க ஒரு சங்கி கூட்டம் இந்த பிளேசஸ் ஆஃப் ஸ்பெஷல் வர்ஷிப் ஆக்டே தேவையில்லை, அதை தூக்குங்க, அது எதுக்கு அப்படின்னு கிளம்பி இருக்கிறாங்க. இப்ப அந்த ஆக்ட தூக்கிட்டாங்கன்னா எத்தனை ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை இவங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதனால என்ன பிரயோஜனம்? ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னால வரலாற்றுல ஏகப்பட்ட தவறுகள் பிழைகள் நடந்திருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா 500 வருஷத்துக்கு முன்னால பார்பர் பண்ணதுக்கும் அவுரங்கசீப் பண்றதுக்கும் இன்னைக்கு நான் பழிவாங்க போறேன்னு கிளம்புறது எவ்வளவு முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க. அப்படி எல்லாரும் கிளம்பிட்டா நாடு எவ்வளவு நாசமா போயிடும். அதுவும் குறிப்பா இந்த மிடிவல் பீரியட மட்டும் ஏன் இந்த சங்கி கூட்டம் டார்கெட் பண்ணுது? அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி நாம பேசலாமே. எத்தனையோ புத்திஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸை இடிச்சுதான் இன்னைக்கு இந்து கோவில்கள் கட்டப்பட்டிருக்குன்னு வரலாறு ரீதியாக தரவுகளோட நிறைய பேர் சொல்றாங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லா கோவில்களையும் இடிச்சு மறுபடியும் புத்திஸ்ட் ஸ்தூபாஸ் கட்டலாம்னு நம்ம கிளம்புனானா இதை பார்த்துக்கிட்டு கோர்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 200 வருஷமா நம்மள அடக்கி ஆண்ட ஆங்கிலேயர்களே மன்னிச்சு விட்டுட்டோங்க. நம்ம ஒண்ணுமில்லாத நாடா விட்டுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு அதே லண்டனுக்கு போய் அவங்கிட்ட காசை கொடுத்து நம்ம ஊர் கோகினூர் டைமண்ட வேடிக்கை பார்த்து பல் இழிச்சிட்டு வரோம். இதெல்லாம் மறக்க மன்னிக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் அந்த மிடிவல் பீரியட் முஸ்லிம் பீரியட மட்டும் கையில வச்சுக்கிட்டு புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? இதனால யாருக்கு லாபம்? ஒரு மாஸ்க் இடிச்சு ஒரு கோவில் கட்டுறதுனால உங்க வருமானம் அதிகரிக்க போதா? உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுதா? பெட்ரோல் டீசல் விலை குறைய போதா? அத்தியாவசிய பொருட்களோட விலை குறைய போதா? உங்க சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆக போதா? ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இதனால யாருக்காவது ஏதாவது லாபம்னா அது வெறும் பொலிட்டீஷியன்ஸ்க்கு மட்டும்தான். உங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி அதுல குளிர் காஞ்சு ஓட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்கு இந்த கூட்டம். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா செய்த தவறை இன்னொரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவால் சரி செய்ய முடியும். இப்ப வந்திருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணாவால் அது முடியும். ஒரே ஒரு சூமோட்டோ, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், பிளேசஸ் ஆஃப் ஸ்பெஷல் வர்ஷிப் ஆக்ட் 1991 இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் நாம அமல்படுத்தணும். இது போன்ற கோரிக்கைகளோட யாரும் இனிமேல் கோர்ட் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தை. அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா அது அவர் செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா எல்லாருடைய போக்கஸும் வேற வேறையா இருக்கு. அரசாங்கத்துடைய போக்கஸ் மக்களை எப்படி பிளவுபடுத்தணும் அப்படிங்கறதுல இருக்கு. இது போன்ற ஜுடிஷியரியில இருக்கிறவங்களுடைய போக்கஸ் அரசாங்கத்தை எப்படி திருப்திப்படுத்தி நம்ம கெரியரை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கறதுல இருக்கு. பாவம் நம்ம மக்களுடைய போக்கஸ் தான் எங்க போக்கஸ் பண்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்காங்க. நாம நியாயமா எதுல போக்கஸ் பண்ணணும்னா நம்மளுடைய எக்கானமியை பத்தி நம்ம கவலைப்படணும், நம்மளுடைய ஜிடிபி பர் கேபிட்டா இன்கம் பத்தி நம்ம கவலைப்படணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளை பத்தி நம்ம கவலைப்படணும். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு ரெவென்யூ தான் முக்கியம். 500 வருஷம் முன்னால எவனோ ஒருத்தர் செஞ்சதுக்கு ரிவெஞ்ச் முக்கியம் இல்ல. இத மக்கள் தெளிவா உணர்ந்தாங்கன்னா இது போன்ற பாசிச கூட்டத்தால உங்களை எளிதில் ஏமாற்ற முடியாது.
இல்லைன்னா அண்ணா ஹசாரே, சந்திரசூட் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் தான் செய்வாங்க. நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு புரோகிரசிவ் இந்தியனும் இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்க பழகிக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த சனநாயகத்தை நம்மளால காப்பாற்ற முடியும். எதற்கெல்லாம் கேள்வி கேட்கணுமோ தயவு செஞ்சு அதற்கெல்லாம் மட்டும் கேள்வி கேளுங்க. எதெல்லாம் கடந்து வரணுமோ அதெல்லாம் தெளிவா கடந்து வாங்க. இவங்க சொல்ற நரேட்டிவ்க்குள்ள தயவு செஞ்சு போய் மாட்டிக்காதீங்க.